ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து இரவு சாப்பாடு தான். இன்றைக்கி இரவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான குடுவா நண்டு கொத்து ரொட்டி தான் செய்ய போகிறோம். தம்பி, நாங்கள் ஏற்கனவே நண்டு கொத்து செய்திருக்கிறோம். அது மற்ற நண்டு இல்லை, இது வந்து அந்த செம்பா நண்டு குடுவா நண்டு சொல்லுவோம், உயிர் நண்டு. அதுதான் வாங்கி துப்புராக்கி வச்சுருக்கணும், உயிரோடு வாங்கி துப்புராக்கி வச்சுருக்க நண்பர்களே. அதில் சூப்பராக நான் கொத்து ரொட்டி செஞ்சு செம்மையாக சாப்பிட போகிறோம். வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தம்மா, சத்துமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? இப்போ வாங்க கடகடன்னு சூப்பராக கொத்து ரொட்டியை செய்யலாம். இதில் மா எடுத்துருக்கிறேன். இது வந்து ஆல் பேப்பர்ஸ் ஃபுல்லாக. அதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். நான் டெய்லி நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன், பரோட்டா வீடியோ. இருந்தாலும் பார்க்காத ஆக்களுக்காக இதை சும்மா ஷோட்டாக காட்டுறேன்னா. உப்பை போட்டு கலந்து விட்டுட்டு நாங்கள் வளமையாக ரொட்டிக்கு மா குழைப்போம், அந்த மாதிரி குழைச்செடுக்க வேண்டியதான். இப்படி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு ரொட்டிக்கு எப்படி மா குழைப்போமோ அந்த மாதிரி குழைச்செடுப்போம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குழப்பட்டு வந்தோடனே எண்ணெய் கொஞ்சம் சேர்க்குறேன், தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே பிராட்டி குழைச்சி எடுத்தோம்னா இந்த கையில் ஒட்டுப்பட்டிருக்கிற மா எல்லாம் ஒன்று சேர குழப்பட்டுரும். இந்த மாதிரி பிரித்து எடுத்தாச்சு. இனி வந்து தேய்ச்செடுப்போம். எண்ணெயை கொஞ்சம் விட்டுட்டு இந்த மாதிரி பூசி விட்டுட்டு இங்கால உண்டை பிடிச்சி வச்சதை எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விடுவோம். பார்த்தீங்களா? இப்படி மெல்லிசாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு, இங்கால ஒரு மடிப்பு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்செடுப்பேன். பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் தேய்ச்செடுத்தாச்சு. அங்கே தோசைக்கல்லை வச்சுட்டேன், சூடாயிட்டு இனி கடகடன்னு பரோட்டாவை போட்டு எடுக்க வேண்டியதான். இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுட்டு உடனே கூட நீங்கள் பரோட்டாவை சுட்டு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு அரை மணித்தியாலம் வச்சுட்டு, சரி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அது இன்னும் நல்லா வரும். அப்படி இல்லை, இன்னும் நல்ல சாஃப்டாக வரும். அப்படியும் செய்யலாம், உடனேயும் செய்யலாம். இப்படி நல்ல மெல்லிஸாக தேய்ச்சி விடுவோம். கையாலேயே தேய்ச்சி விடலாம். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இப்படி சப்பாத்தி கட்டையால் தேய்ச்சி விடுவோம். இப்போ இங்கே தோசைக்கல்லை சூடாயிட்டு எண்ணெயை விட்டுட்டு இதில் போட வேண்டியா. இப்போ இது சுடுபடத்துக்கு, இது சுடுபடத்துக்குள்ளே மற்றதை தேய்ச்சி விடுவோம். இப்போ மற்ற பக்கம் திருப்பி விடுவோம். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் மற்ற பக்கம் அவியட்டும். இது பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிட்டு. இனி இதை சூட்டோடையே இப்படி ஊற்றி அடிச்சு விட்ருவோம். இந்த மாதிரி பார்த்தீங்களா? பரோட்டா ரெடி. எப்படி வந்துருக்கு, பூ போல் வந்துருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுப்போம். இப்போ பரோட்டாவை பாருங்கள், இந்த மாதிரி சுற்றிட்டு கத்திரிக்கோளால் வெட்டி எடுப்போம். இப்படி எப்படி சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? இப்படி மெல்லிஸாக வெட்டி எடுக்க வேண்டியா. இந்த பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு. இதை எப்படி ஒரு ரெண்டாக வெட்டி விட்டால் சரி. ஏன் சொல்லுங்கள், இப்படி நீளமாக இருக்குது தானே, அப்போ இப்படி வெட்டி விட்டோம்னா சரி. இதே மாதிரி எல்லாத்தையும் வெட்டி எடுப்போம். இப்போ சட்டியை வைப்போம். முதல் நண்டு குழம்பு வைக்கிறதுக்கு சட்டியை வைப்போம். நண்டு குழம்பை வச்சுட்டு கடைசியாக கொத்து ரொட்டியை செய்யலாம். இப்போ சட்டி சூடாட்டும். நல்லெண்ணெய் சேர்க்குறேன். சட்டி சூடாயிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடாட்டும். இப்போ நல்லெண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் முடிஞ்ச பற்றி போடணும். வெந்தயம் கொஞ்சம் சேர்க்குறேன். இதோட சின்ன ஜீரகம். இது கொஞ்சம் பொரியட்டும். இனி உள்ளி, வெள்ளைப்பூடு, இதோட சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி பழம் கொஞ்சம் சேர்க்குறேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். இனி இங்கால பாருங்க, நண்டு இதுதான் குடுவா நண்டை துப்புரவாக்கி வச்சுருக்கிறேன்.
பார்த்தீங்களா நல்ல சின்ன நண்டுங்க. இனி வந்து நண்டை சேர்ப்போம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த நண்டில் இருக்கிற தண்ணியிலேயே அப்படியே அவிஞ்சு வரும். உப்பு சேர்க்குறேன். இப்போ கலந்து விட்டுட்டு மூடி விடுவோம். நண்டு அவியட்டு. இப்போ நண்டை பார்ப்போம். சரிங்களா, தண்ணியே சேர்க்கல. இப்படி நண்டுலேயே தண்ணி விட்டு அப்படி அவிஞ்சு வரும். இனி இதுக்கு வந்து தேங்காய் பால் சேர்ப்போம். இது வந்து 2ஆம் பால் 3ஆம் பால், இதோட 1ஆம் பால். இங்கே வந்து புளியை ஊற வச்சிருக்கிறேன், பிணைஞ்செடுப்போம். புளி சேர்க்குறேன். இனி வந்து குழம்புத்தூள் சேர்ப்போம். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர், சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்டது. நீங்களும் ஆர்டர் போடலாம். சரியா, ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கு கூட விடவே மாட்டீங்க. இப்போ வாங்க சேர்ப்போம். நண்டு குழம்புக்கு இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தானா. 3 கரண்டி சேர்த்துருக்கு. இப்போ கலந்து விடுவோம். இந்த மாதிரி வடிவா இப்படி கலந்து விடுவோம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், சூப்பராங்கிற நண்டு குழம்பு ரெடி ஆகிட்டு. பாருங்கள், இதுக்கு மேலே வற்ற வைக்கக்கூடாது. குடுவா நண்டு குழம்பு. என்ன உப்பு பாப்போமா? கொஞ்சம் உப்பு போடுவோம். உப்பு காணாமல் இருக்கு. கலந்துடுவோம். இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்குவோம். பார்த்தீங்களா, சூப்பராக மண் சட்டி அப்படி அந்த சூட்டுக்கு தள்ளாண்டு கொதிச்சு கொண்டு இருக்குது. இனி வந்து சட்டியை வைப்போம். கொத்துரொட்டியை ரெடி பண்ணுறதுக்கு சூடாட்டு. சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்குறேன். இது வந்து தேங்காய் எண்ணெய். இப்போ தேங்காய் எண்ணெய் சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு உள்ளியே இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், கறிமிளகாய், சின்ன வெங்காயம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த மாதிரி அரைப்பதத்தில் வதங்கி வரைக்கல தக்காளி பழம், இதோட வந்து கேரட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்க்குறேன். லீட்ஸ் இப்போ போட போகிறதில்ல. இதை விட வேறு ஏதாவது மரக்கறி சேர்க்குறேன்னா கூட நீங்கள் சேர்க்கலாம், கோவா அந்த மாதிரி. நான் இவ்வளோ தான் சேர்க்குறேன். உப்பு சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். அப்படியே வதங்கி வரட்டுங்க. இந்த கேரட்டில் இருக்கிற தண்ணியிலேயே அவிஞ்சு வதங்கி வரும். இப்போ கேரட்டெல்லாம் வதங்கி வருது. இனித்தான் லீட்ஸை சேர்ப்பேன். லீட்ஸை முதலே சேர்க்க மாட்டேன் நான். இதையும் கலந்து விடுவோம். இதோட வந்து பட்டைத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் ஒரு கொஞ்சம், இதெல்லாம் கலந்து விடுவோம். இனி இதை அப்படி ரவுண்டு கட்டி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் இதில் விட்டுட்டு இதில் வந்து ஒரு 4-5 முட்டையை உடைச்சி வச்சுருக்கிறேன், அதை சேர்ப்போம். சேர்த்துட்டு இந்த முட்டைக்கு கொஞ்சமாக உப்பு அதையும் சேர்த்துட்டு கலந்துடுவோம். அப்படியே வறுபட்டு வரும். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கலந்துடுவோம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் வந்து ரொட்டி பரோட்டாவை பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன், இதையும் சேர்ப்போம். இப்போ இது இருக்க கலந்துடுவோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இப்படியே சாப்பிட்டா முட்டை கொத்து. இப்போ நாங்கள் இந்த நண்டு கறியை விட்டு பிரட்டினோம்னா நண்டு கொத்து, இறால் கறியை விட்டு பிரட்டினோம்னா இறால் கொத்து. சரியா, அதுதான் சீக்ரெட். என்ன தம்பி? நண்டையும் போடுவோம், 2 குழம்பு விடுவோம், காலையும் போடுவா. குத்து முடாவை இந்த சாப்பிடக்கு சும்மா குழம்புக்கு இருந்து எடுத்து சாப்பிடுவோம். என்ன
குழம்பு கணக்காக விட்டுட்டு இப்படி கலந்து விடணும். குழம்பு காணாடி வந்து நாங்கள் விட்டு சாப்பிடலாம். அதனால் பார்த்து கணக்காக விட்டுட்டு இப்போ கொத்துட்டோன்னே இப்படி 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 இப்படின்னு கொத்தலாம். நீங்கள் அந்த இது இல்லைன்னு அப்படி. அதால் ஹோம்மேட் கொத்து இப்படி தான் இருக்கும். சட்டி கொத்து என்ன அப்படி சட்டி கொத்து, ஹோம்மேட் சட்டி கொத்து அப்படி இருக்கு. நல்லா கலந்து விடுவோம்மா. கலந்து விட்டு கொஞ்சம் பார்ப்பேன் டேஸ்ட்டு உரப்பெல்லாம் காணுமாண்டு. காணும். குழம்பு ஒரு மணி விட்டு சாப்பிடுங்கவா. இந்த மகன் இன்னும் கொஞ்சம் கறி விடட்டான். ஓகே, காணும். கணக்கு குழம்பு விடக்கூடாது. ஓகே, வேணுமெண்டா விட்டு சாப்பிடுங்கவா. இப்போ கலந்துவா. இப்போ கொத்து ரெடி பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆகிட்டு அடுப்பை நிப்பாட்டிட்டு பார்த்தீங்களா இப்படி வரணும். உதிரி உதிரியாக இப்படி வரணும். இந்த கொத்து ரொட்டி வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணம் போனீங்கன்னு சொன்னால் கரூரில் இருக்க இந்த குருநகர் அங்கே நல்லா இருக்கும், பாசியூர்லேயும் நல்லா இருக்கும். வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வாங்க சாப்பிடலாம். இல்லைங்களா, இதுதான் நண்டு கொத்து. சரியா, குடுவா நண்டு கொத்து நான் வைக்கிறதான் பேர். சரியா, அதுக்கு பிறகு வெங்காயம், கொஞ்சமாக குழம்பு தேவையில்லை, இருந்தாலும் விடுறேன் ஒரு நாணத்துக்கு. அப்படி நல்லா இருக்கும். சாப்பிடுவோமா. எந்த ஒரு கதை வச்சும் இல்லை. ஏன் சொல்லுங்க, அப்படி நல்லா இருக்கு. கடையில் விற்கிறதோட தரமாக இருக்கும். வெங்காயம் இருக்கு, வெங்காயத்தை கச்சி சாப்பிடுவேன். வாங்க நண்டை பாபம். நண்டில் இந்த குழம்பெல்லாம் அப்படியே நண்டில் இருந்தோ அந்த பார்த்திங்களா சுடுவு நண்பர்களே. அதால் தற்சமயம் இப்படி தான் எடுப்பேன். நண்டையும் எடுத்து இப்படி வச்சு இப்படி சாப்பிடணும். ஆஹா, பிரமாதம். வேறு லெவலாக இருக்கிற நண்பர்களே. ஆனால் சுடு தம்பிக்கு பிடிக்குமா நண்டு கொத்து? ஓகே, நாங்கள் இனி சாப்பிட போகிறோம் நண்பர்களே. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரி நண்டு கொத்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்ட்டுடா, சூப்பராக இருக்குது.